சமீபத்தில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற விவசாயிகளுக்கும் அவர்களை தடுக்க முயன்ற காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அந்த காட்சிகளை தற்போது பார்ப்போம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோபிநாத். வணக்கம் கோபிநாத், என்ன காரணத்தை முன்வைத்து விவசாயிகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள்? தற்போது அங்குள்ள கள நிலவரங்கள் என்னவாக உள்ளது? தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கம் இன்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல ரயில் மறியல் போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க. இவங்களோட கோரிக்கைகள் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு வேளாண் சட்டத்தை திரும்ப பெறணும். ஏற்கனவே தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கு அந்த கோரிக்கை. அதே போல பாத்தீங்கன்னா, கரும்பு மற்றும் நெல்லுக்குரிய விலை தருவதாக கூறி மத்திய அரசு இதுவரைக்கும் தரலைங்க, அதையும் கண்டிக்கிறாங்க. அதே போல விவசாயம் செய்யும் முதியோருக்கு ரூபாய் மாதம் 6000 ஓய்வூதியம் வழங்குவதாக மத்திய அரசு அறிவித்ததாகவும் இதுவரைக்கும் வழங்கலாம் அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைத்து மேலும் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ரயில் மறியல் போராட்டம் அறிவிச்சாங்க. எல்லாமே ரயில் மறியல் தயாராகி விழுப்புரம் ரயில் நிலையம் அருகே இந்த விவசாய சங்கத்தினர் ஒன்று கூடினாங்க. காவல்துறை முதல்ல அவங்களை தடுக்கிறாங்க. ரயில் மறியலுக்கு அனுமதி இல்ல, தாங்கள் ரயில் நிலையம் வரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. அதனை மீறி விவசாயிகள் போராட்டத்தை, அதாவது ரயில் மறியல் செய்வதற்காக ரயில் நிலையத்தை நோக்கி செல்றாங்க. சிறிதூரம் அனுமதித்த காவல்துறை அவங்களை மீண்டும் தடுக்கிறாங்க. அவங்க ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டாங்க. காவல்துறை இதுக்கப்புறம் நீங்க போக கூடாது, போனா பிரச்சனை எதுவும் வேண்டாம்னு சொல்றாங்க. இதுல விவசாயிகளுக்கும் காவல்துறையிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்படுது, கூட்ட நெரிசல் ஏற்படுது. கைது செய்ய முயற்சி பண்றாங்க காவல்துறையினர். அப்போது அந்த கூட்ட நெரிசல சிக்கி ஒரு விவசாயி கீழே விழுந்துடுறாங்க. அவர் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமம் பூவரசங்குப்பம். இந்த கிராமத்தை சேர்ந்த விவசாயி நாகராஜ். உடனடியாக அங்க இருக்கிறவங்க அவரை தூக்குறாங்க, மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. தற்போது முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. இதே போல வாக்குவாதம் தொடர்ந்தாவது விவசாயிகள் கேட்கறேன், எங்களுக்கு ஏன் அடிச்சீங்கன்னு விவசாயிகள் கேட்கறாங்க காவல்துறையில. நாங்க அடிக்கலன்னு காவல்துறை சொல்ல, இவங்க எங்க அடிச்சீங்கன்னு சொல்றாங்க. தொடர்ந்து இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழல் ஏற்படுது. காவல்துறையினர் அங்கிருந்த 100க்கும் மேற்பட்டவரை கைது செய்து தற்போது திருமணமண்டல அழைத்து வச்சிருக்காங்க. விவசாயி நாகராஜுக்கு தற்போது விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. விவசாயிகளை குற்றச்சாட்டு காவல்துறை தங்க தாக்குறாங்கன்றது தொடர்ந்து இந்த நிலை தான் தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்துட்டு இருக்கு. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.